Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லிஸ்ட் பற்றி பார்க்கணும். கரெக்டாக லிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட், அதோடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்து டேபிள்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் வந்து நம்ம நார்மலாக டெஃபினிஷன் தெரியும். கரெக்டாக இட்ஸ் யூஸ்ட் டு டிஸ்பிளே டேட்டாஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா, நம்ம எக்ஸல் ஷீட் அதுக்கப்புறம் கூகுள் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க டேக்ஸ் பற்றி பார்க்கணும். ஓகேவா, என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்கு. டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து டேபிள், அதான் ரூட் டேக். ஓகேவா, அது இருந்தால் தான் டேபிள் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் டேக் டிஃபைன்ஸ் என்டையர் டேபிள். ரூட்டே தான். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன், அந்த டேபிளுக்கு வந்து நம்ம கேப்ஷன் வந்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டேபிளோட ஹெட்டர், பாடி, ஃபுட்டர். ஓகேவா, ஹெட்டர் நமக்கே தெரியும், ஒரு டேபிளோட ஹெட்டிங். நெக்ஸ்ட் வந்து டேபிள் பாடி, உள்ள இருக்க டேட்டாஸ். நெக்ஸ்ட் டேபிள் ஃபுட்டர், பாட்டம்ல இருக்கிற டேபிளோட ஃபைனலைஸ்டு ஒன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஆர், டிஹெச் அண்ட் டிடி. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது டிஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா, டேபிள் ரோ. ஓகேவா, இது வந்து எப்படின்னா டேபிள் ரோ இருக்க மாதிரி டேபிள் காலம்லாம் கிடையாது. நம்ம எப்போதுமே டேட்டாவை வந்து டேபிள் ரோல தான் வைப்போம். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். டேபிள் ரோ. நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஹெட்டர். ஸோ இந்த டேபிள் ஹெட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வந்து இந்த டேபிள் ஹெட் வந்து வரும், இந்த டேக் வந்து வரும். நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா. இந்த டேபிள் டேட்டா வந்து டேபிள் ரோல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வச்சு சொல்றேன். இப்போ இது வந்து டேபிள் ஹெட்டர், இதுக்குள்ள டிஹெச் வரும். ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ வந்து டிஆர், அதுக்குள்ள வந்து டிடி. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான், டிஆர் அதுக்குள்ள டிஆர் அதுக்குள்ள டிடி. இது ஃபுட்டர்னு வச்சுக்கிட்டா இதுல வந்து டி ஃபுட் வந்து வரும், இதுக்குள்ள டிஆர் வரும். ஓகேவா, நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் விஎஸ் கோட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் எல்லா டேக்ஸும் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நான் அது ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ரூட் டேக். கரெக்டாக, ஸோ இந்த டேபிள் வந்து எங்கே ஃபினிஷ் ஆகுது, கடைசியாக டேபிள் முடிகிறப்ப தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகேவா, அதான் ரூட் டேக். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன், அந்த டேபிள் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன். ஓகேவா, நம்ம வேற எந்த டேக் யூஸ் பண்ணினாலும் டிஸ்பிளே பண்ணலாம், பட் கேப்ஷன் யூஸ் பண்ணால் டேபிளில் வர டேக்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஓகேவா, வேற எந்த டேக் யூஸ் பண்ணாலும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும், பட் கேப்ஷன் யூஸ் பண்ணால் அதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டர், நான் சொன்னேன் இல்லையா, டேபிள் ஹெட்டர் நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ். இந்த டேபிள் ஹெட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம H1 டேக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஹெட்டர் டேக்ஸ், அது மாதிரி இதை வந்து போல்டா காட்டும். ஓகே, நம்ம அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டர் முடிச்சிருச்சா, அதுக்குள்ள பாருங்க டிஆர். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு ரோ டேபிள் ஹெட்டருக்குள்ளுமே ஒரு ரோ, அதுல டிஹெச். ஓகேவா, ஒரு டிஹெச், ஏன்னா ஒவ்வொன்றும் ஹெட்டிங். ஒரே டிஹெச்ல எல்லாத்தையும் போட முடியாது, ஏன்னா ஒரு ரோல வந்துடும் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டேபிள் பாடிக்குள்ள ஒரு ரோ, ஒரு ரோக்குள்ள ஒரு டேட்டா. ஓகேவா, டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3, இதெல்லாம் இந்த நேமோட மேட்ச் ஆகும். சப்ஜெக்ட் வந்து மேத் வந்து சப்ஜெக்டோட மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் மார்க்ஸ்ல வந்து 90 வந்து மார்க்ஸோட மேட்ச் ஆகும். சேம் ஃபார் ஆல் த டேட்டாஸ். அப்புறம் ஃபுட்டர். ஓகேவா, அதுவும் ரோல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல ஒரு ஹெடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டோட்டல், நம்ம இது எல்லாமே மார்க்ஸ் டேபிள்னால இதோட டோட்டலை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கால் ஸ்பேன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் காமிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகேவா, இப்போ இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணலைன்னா இது டிஸ்பிளே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். பட் என்னன்னா இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் பாருங்க, அந்த டேபிளோட ஸ்டைல்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, நீங்க நார்மலா நீங்க டேபிள் வந்து வெறும் டேக்ஸ் எழுதினீங்கன்னா டேபிள் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது வந்துட்டு விஷுவலா வந்து காமிக்காது. ஓகேவா, நீங்க அதுக்கு வந்து ஸ்டைல் டேக்ஸ் வந்து எழுதணும். இப்போ நீங்க ஸ்டைல் டேக்ல பாத்தீங்கன்னா டேபிள், அப்புறம் டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா, இதுக்கெல்லாம் வந்து இந்த பார்டர் வந்து 1 பிக்சலு சாலிடு. ஓகேவா, அது கலர் வந்து பிளாக். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான், அதுலேயே மீனிங் இருக்கு பார்டரு. ஸோ இந்த பார்டர் வந்து 1 pxனா அதோடைய திக்னஸ், சாலிட்னா
சாலிடும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, சாலிடா இருக்கும். நம்ம வேற நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கலர். அப்புறம் பார்டர் கொலாப்ஸ். இந்த பார்டர் கொலாப்ஸ் கொடுக்கல அப்படின்னா 2 அவுட்லைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். 2 அவுட்லைன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒரே இதில் மர்ஜ் பண்றோம். அதான் கொலாப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேடிங். இது ஜஸ்ட் ஃபார் ஸ்பேசிங். இந்த பேடிங் கொடுக்கலன்னா இது வந்து டாப் மோஸ்ட் கார்னர்ல வந்து வந்துடும். பேடிங் வந்து நம்ம இப்போ ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டருக்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து டேபிள் ரோ. கரெக்டா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, 2 ஒரே ரோல ஒரு டேட்டாவும் இன்னொரு டேட்டாவும் தான் இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த கால் ஸ்பேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ரோவையும் மர்ஜ் பண்றதுக்கு இந்த கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா. கால் ஸ்பேன் இருக்க மாதிரி ரோ ஸ்பேன் இருக்கும். நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் வெறும் கால் ஸ்பேன் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா. இன் சம் கேசஸ் தேவைப்படும் இல்லையா, டோட்டல் போடுறதுலையோ இல்லை ஜஸ்ட் எட்டிங்கை மர்ஜ் பண்றது. ஓகேவா. அதுக்கு வந்து கால் ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 காலமை மெர்ஜ் பண்றது. ஓகேவா. 2 காலம் அப்படிதான் நினைச்சுக்கணும். ரோ மெர்ஜ் பண்ற மாதிரி வராது, காலமை மெர்ஜ் பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில டேக்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.